ட்ரூத் சோஷியலில் வந்து 12 மணிக்கு ட்ரூத் சோஷியலில் ஒரு போஸ்ட் போடுறாருங்க. 12 மணிக்கு ட்ரூத் சோஷியலில் போஸ்ட் போட்டோம்னா 12 மணிக்கு யாருங்க தூங்காம முழிச்சிட்டு இருப்பா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தூங்காம முழிச்சிட்டு இருந்தா அவர் பைத்தியம் தானங்க. அப்போ போடும்போது என்ன சொன்னார்? ஒரு நாள், இன்னைக்கு நைட்டில் ஈரான் உள்ள மக்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு போட்டாங்க. இது யாராவது ஒரு பிரசிடென்ட், ஒரு சேன் மைண்ட் உள்ளவங்க, பைத்தியம் இல்லாதவர் ஒரு போடுவாரா? பிரசிடென்ட் போடுவாங்களா? இப்போ சொல்லுங்க, அவர் பைத்தியமா இல்லையா? ஒன்று நோ பதில். உடனே சொன்னாங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அவரை ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி டிவைன் லைட்ஸ் அவர் உடம்புல இருந்து வர மாதிரி போய் யாரையோ காப்பாற்றுற மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி போட்டு விட்டார். அடுத்த நாள் அந்த போஸ்ட்டை அவர் டெலீட் பண்ணிட்டு, நான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி என்னை போடலைங்க, நான் ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் நான் போட்டேன் அப்படின்னு வேற சொன்னார். இது ஒரு பிரசிடென்ட்டுக்கு, அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு அழகா? இப்போ சொல்லுங்க, மெண்டலா இல்லையா? பதில் இல்லை. ஸ்டேட் ஆஃப் ஹர்மூஸ் இருந்தது, ஸ்டேட் ஆஃப் ட்ரம்ப்னு போட்டு ஒரு மேப் போட்டு ட்ரூ சோஷியலில் போட்டாருங்க. அவர் மெண்டலா இல்லையா? பதில் இல்லை. ஏங்க, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ட்ரம்ப் வந்து அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு மாதிரி போட்டு பயங்கரமான லேட்டஸ்ட் நவீன துப்பாக்கியை வச்சு பின்னாடி எல்லாம் மலை குண்டுகள்லாம் வெடிக்கிற மாதிரி போட்டு அதை போட்டார். இது வெக்கக்கேடானது இல்லையா? அவர் மெண்டலா இல்லையா? ஒரு பதில் இல்லை. அதே மாதிரி பாருங்க, சமீபத்தில் இந்த ஈரானில் உள்ள பிரிட்ஜஸ், அங்கே உள்ள பவர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு நைட்டில் பிளாஸ்ட் பண்ணிடுவேன், நாளைக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னாரு. இது வார் கிரைம்ங்க. ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் இப்படி சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதே, ஆனால் அவர் சொல்கிறாரு. அதை விட இன்னும் கேவலமாக போய் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி ஓப்பன் தி ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே என்ன போடுறாருன்னா, யூ கிரேசி என்று ஒரு வாயில் சொல்ல முடியாத ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி யூ வில் பி இன் ஹெல், நீங்கள் முதல்ல ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் திறந்து விடு அப்படின்னு கேவலமாக கெட்ட வார்த்தை போட்டு அமெரிக்க பிரசிடென்ட் அவருடைய ட்ரூத் சோஷியலில் போடாருங்க. இந்த வயசில் சரியாக இருக்கும்? இப்படிலாம் அசிங்கமாக இருக்குது, எனக்கு வெக்கமாக இருக்குங்க. எங்கள் நாட்டு பிரசிடென்ட் இவ்வளவு கேவலமாக போஸ்ட் போட்டார நான் கேள்வி கேட்க கூட நினைக்கலைங்க. ஆனால் என்னுடைய ஆஃபீஸ் ஃபோனுக்கு அமெரிக்க மிலிட்ரியில் உள்ள பர்சனலுடைய மனைவிமார்கள் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க எங்கள் கணவன்மார்கள்லாம் போய் உயிரை கொடுத்து அங்கே போய் பெரிய போர் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் என்னங்க கமாண்டர் இன் சீஃபே அமெரிக்க பிரசிடென்ட் தான், அவர் ஒரு மெண்டல் மாதிரி இப்படி கண்ணாமண்ணான்னு போஸ்ட் பண்ணி எங்கள் கணவர்கள் உயிர்களுக்கெல்லாம் ஆபத்தை ஏற்படுத்துகிறாரே அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தாங்க இந்த கொஸ்டினை நான் உங்ககிட்ட மென்டலி இல்லை அவர் நல்ல பைத்தியம் இல்லாத நல்லவரா அப்படின்னு கேட்குறேன். வாயவே திறக்கலை. அவர் நல்லவர், வல்லவர், கமாண்டர் சீஃப், உலகத்திலே இவர் தான் பெரியவர் அப்படிதான் பேசினாரே தவிர மென்டலி ஸ்டேபிளான அதுக்கு டைரக்டாக ஒரு பதிலுமே பி டெக்ஸத் சொல்லவே இல்லை.